ஐயா, இப்போ பகவானை பற்றி, சாமியை பற்றி நீங்கள் புத்தகம் எழுதியிருக்கீங்க. பெருமாள் ஐயாவும் எழுதியிருக்காரு, ஜனார்தன் ஐயாவும் எழுதியிருக்காரு. பகவானை பற்றி பூர்வீக பக்தர்கள் வந்து டிவோட்டிஸ் வந்து வேற ஏதாவது புத்தகம் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை பற்றி, பகவானோட அவங்களோட அனுபவத்தை பற்றி புத்தகம் எழுதியிருக்காங்க. சுவாமி பற்றி வெளிவந்த முதல் புத்தகம் வந்து ஒரு அமெரிக்கன் எழுதின புத்தகம். 1971 72 வந்த புத்தகம். ட்ரூமன் கேலர் வார்லிங்டன் ஒருத்தர் எழுதுகிற ஒரு அமெரிக்கன். அந்த பையன் அந்த புக் எழுதும்போது வயசு 17 வயசு. அதை பப்ளிஷ் பண்ணது வந்து தியோசாபிக்கல் சொசைட்டி, சென்னை. அவன் வந்து சுவாமி கூட 7 மாதம் கூட இருந்து அந்த புக் எழுதினாப்புல. ஆனால் சுவாமி ரொம்ப விஷயங்களை சொல்லலை. அது வந்து தியோசாபிக்கல் சொசைட்டியினுடைய ஒரு டீச்சிங்ஸை தான் அந்த புக்கே பிரதிபலிக்கும். சாமி பற்றி இங்கே ஒன்று அங்கே ஒன்று மாத்திரம் சில சமாச்சாரங்கள் இருக்கும். அந்த பறவையுடைய சாவுக்கு தான் காரணம்னு நினச்ச ஒரு இன்சிடெண்ட் மட்டும் அது இருக்கும். மற்றபடி அதில் சாமி பற்றி பெரிய விஷயங்கள் ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த புத்தகத்துடைய டாபிக் என்னென்னா, யோகிராம் சுரத்குமார், த காட் டேல், த ஹிடன் செயின்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் அதனுடைய டாபிக். அந்த டாபிக் வந்து எல்லாரையும் கவர்ந்துச்சு. மேற்கொண்டு இது பப்ளிஷ் பண்ணது வந்து தியோசாபிக்கல் சொசைட்டி பப்ளிகேஷன்ஸ் அது. அதனால் உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் இது போய் சேர்ந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஞானி திருவண்ணாமலையில் இருக்கான்னு தெரிஞ்சது அந்த புத்தகத்தை பற்றி தான். அந்த புத்தகத்தை வந்து சாமியே தான் கைப்பட எல்லாருக்கும் கொடுத்தார். அதுக்கு அடுத்து வந்து நிறைய பாடல்கள் வந்தது. சாமி பற்றி நிறைய பாடல்கள். டாக்டர் டிபிஎம் முதல்ல பாடல்கள் வந்து மயானந்த சுவாமின்னு ஒருத்தர் உலகம் முனை வணங்கும்னு ஒரு பாட்டு எழுதினார். அதான் அவர் சாமி மேலே எழுதின முதல் பாட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பாட்டு எழுதி கொண்டு வந்தாங்க. சுகமணன் ஒருத்தர் வந்தார். அவர் நிறைய பாடல், அவர் வந்து என்னென்னா தினமும் ஒரு பாடல் சாமி பற்றி எழுதி கொண்டு வருவார். அவரை சாமி வந்து ராமாயணமே எழுத சொன்னார். நல்ல ஒரு கவிஞன். அவர் இல்லை இப்போ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கவிதைகள் எழுதினவங்க நிறைய பேர். ஆனால் சாமியினுடைய வரலாற்றை எழுத ஆரம்பித்தது வந்து கீவாஜா கொஞ்சம் எழுதியிருப்பார். கேள்விப்பட்ட கேள்வி ஞானத்தை வச்சு கொஞ்சம் எழுதியிருப்பார். டாக்டர் டிபிஎம் கொஞ்சம் எழுதியிருப்பார். ஆசா ஞான சம்பந்தம் கொஞ்சம் எழுதியிருப்பார். அதில் சில பத்திரிகைகள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்காலர்ஸ் கொஞ்சம் எழுதியிருக்காங்க. ஆனால் முழு விவரங்களும் எழுதுனது அமரகாவியம் புத்தகம் தான். அதுக்கு முந்தையே வெளிவந்தது இந்த புஸ்தகம். இது ஜனார்தனுடைய புஸ்தகம் பேர் உண்மையுடன் ஒரு வாழ்வு. அந்த புஸ்தகம். அதுக்கப்புறம் நிறைய புஸ்தகங்கள் ஒரு சாது ரங்கராஜன் எழுதின புஸ்தகங்கள் நிறைய. அதே போல் இங்கே விஜயலட்சுமி எழுதின புஸ்தகங்கள், இன்னும் நிறையா ஆத்தர்ஸ். பாலகுமாரன் எழுதின புஸ்தகங்கள், அது 4-5 புஸ்தகங்கள் வந்தது. சாமி சம்மந்தப்பட்ட புஸ்தகங்களே 4-5 புஸ்தகங்கள் வந்தது. எல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. ஆனால் சாமியுடைய வாழ்க்கை சரித்திரம்னு அத்தன்டிக்காக முதல்ல வெளியே வந்தது அமரகாவியம் தான். ஏன்னா அது வரைக்கும் தெரியாமல் இருந்த உண்மைகள் அங்கே நேரில் போய் தெரிஞ்சு பார்த்து கரெக்டாக அதை வந்து அதனுடைய ஆதாரங்கள்லாம் சேகரித்து எழுதுறது அந்த புஸ்தகம். இனிமையும் நிறைய புஸ்தகங்கள் வரலாம்.